திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நால்வர் திருவடிகளை வணங்கி நால்வரில் ஒருவரான நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய இவருடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு சொல்லுவாங்க. இப்போ ஏற்கனவே நம்ம இந்த திரு அரிசிற்கரைப்புத்தூர் அப்படின்ற தளத்தில் பாடின பாடலை பண் எந்தளத்தில் பாடியிருக்காரு. இதில் 5 பாடல்களை நம்ம பாடிட்டோம், 6 பாடல்கள் பாட போகிறோம். இந்த இந்தள பண்ணில் பாடுறவங்களுக்கெல்லாம் ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய பாடல் இது. இந்த பதிகம், இந்த பண்ணு இது. இந்த இந்தள பண்ணில் பாடினாங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் போயிடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பண் தெரிஞ்சவங்க இந்தள பண்ணில் பாடுங்க. எனக்கு பண்ணுன்னு சொல்ல மட்டும்தான் தெரியும். கன்னிகா பாரதி சேனலை அனைவரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க. இப்போ தான் நம்முடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குது, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா எங்களை மாதிரி நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவை என்னன்னு பார்த்து கேட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்துன்னு பேசுகிற மாதிரி இந்த பாடலெல்லாம் கேட்கணுன்றது என்னுடைய அவா. ஆகையினால் இது இறைவனுடைய திருவருள். உங்களுக்கும் பூட்டி இருந்தால் நல்ல காலம்தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. திருச்சிற்றம்பலம். நிறைய பேர் பாடுறாங்க, நம்ம கேட்குறோம். கேட்குறத மட்டுமே நினைக்காதீங்க. ஒரு பாடலையாவது மனப்பாடம் பண்ணி இறைவனாண்ட போய் பாடினோம்னா நம்மளுடைய குரல் அவருடைய செவிக்கு கேட்கும். எல்லாருக்கும் பேச தெரிஞ்ச மனுஷனுக்கு மட்டும்தான் நல்லா பேச தெரியும், பாட தெரியும், படிக்க தெரியும். ஆகையினால் நம்மளுடைய பேச்சு திறனை இந்த பதிகங்கள் மூலம் நம்ம அப்பாவுக்கு சமர்ப்பிக்கலாம். திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த 7ஆம் திருமுறை. 7ஆம் திருமுறையில் பண் இந்தளம் திரு அரிசிற்கரைப்புத்தூர் அப்படின்ற தளத்தில் பாடியிருக்காரு. 5 பாடல்களை முடிச்சுட்டு 6ஆவது பாடலை பாடப்போகிறோம். திருச்சிற்றம்பலம். அகத்தடிமை செய்யும் மந்தனன் தான் அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான். மிக தளர்வு எய்தி குடத்தையும் முடிமேல் விழுந்திட்டு நடுங்குதலும் வகுத்து அவனுக்கே நித்தல் படியும் வரும் என்று ஒரு காசினை நின்ற நன்றி புகழ்த்துணை கை புகச் செய்து உகந்தீர் பொழிலா திருப்புத்தூர் புனித நீரே. பழிக்கும் பெருந்தக்கன் எச்சம் அழிய பகலோன் முதலா பல தேவரையும் தெளித்திட்டு அவர் அங்கம் சிதைத்தருளும் செய்கை என்னை கொலோ மைகொள் செம்மிடற்றீர். விழிக்கும் தழைப்பீலியோடு ஏலம் உந்தி விளங்கும் மணிமுத்தொடு பொன்வரன்றி அழிக்கும் புனல் சேரரிசில் தென்கரை அழகா திருப்புத்தூர் அழக நீரே. பறை கண்ணெடும் பேய்கணம் பாடல் செய்ய குரல் பாரிடங்கள் பறைதாம் முழக்க பிறைக்குள் சடை தாழ பெயர்ந்து நட்டம் பெருங்காடு அரங்காக நின்று ஆடல் என்னே. கரைக்குள் மணி கண்டமும் தின்தோள்களும் கரங்கள் சிரம் தன்னிலும் கச்சுமாக பொறிக்கொள் அரவம் புனைந்தி பலவும் பொழிலார் திருப்புத்தூர் புனித நீரே.
மழைக்கண் மடவாளை மழைக்கண் மடவாளை ஓர் பாகம் வைத்தீர். வளர்ப்புன்சடை கங்கையை வைத்துகந்தீர். முழைக்கொள் அறவோடு என்பு அணிகலனா. முழு நீருமை பூசுதல் எண்ணெய் கொலோ. கழைக்கொள் கரும்பும் கதளிக்கனியும் கமுகின் பழுக்காயும் கவர்ந்து கொண்டு இட்டு. அழைக்கும் புனல் சேர் அரிசில் தென்கரை அழகா திருப்புத்தூர் அழக நீரே. கடிக்கும் அறவாள் மலையால் அமரர் கடலை கடைய எழு காலகூடம். ஒடிக்கும் உலகங்களை என்று அதனை உமக்கே அமுதாக உண்டீருமிழீர். இடிக்கும் மழை வீழ்த்து இழுத்திட்டு அருவி இருபாலும் இடி இறைக்கும் திரைக்கை. அடிக்கும் புனல் சேர் அரிசில் தென்கரை அழகா திருப்புத்தூர் அழக நீரே. கார் ஊர் மழை பெய்து பொழி அருவி கழையோடு அகில் உந்திட்டு இரு கரையும். போர் ஊர் புனல் சேர் அரிசில் தென்கரை பொழிலார் திருப்புத்தூர் புனிதர் தம்மை. ஆரூரன் அருந்தமிழ் 5 அழகால் உரைப்பார்களும் கேட்பவரும். சீர் ஊர் தரு தேவர் கணங்களோடும் இணங்கிச் சிவலோகம் எய்துவரே. சீர் ஊர் தரு தேவ கணங்களோடும் தேவர் கணங்களோடும் இணங்கிச் சிவலோகம் அது எய்துவரே. எவ்வளோ ஒரு அழகான பாடல் பார்த்தீங்களா? என்னால் இந்த கரை புரண்டு ஓடுது அரிசில் கரைப்புத்தூர் அழகே. அந்த அருவி ஓடுற அழகை சொல்கிறாரு. இந்த ஆரூரன் 5 அழகால் உரைப்பார்களும் கேட்பவரும், பாடுறவங்களும் சரி கேட்குறவங்களும் சரி, சீர் ஊர் தரு தேவ கணங்களோடும் இணங்கி சிவலோகம் அது எய்துவரே. அந்த சிவலோகத்துக்கு போகலாம், சிவபெருமானை பார்க்கலாம், தேவ கணங்களோடு இணங்கி இருக்கலாம். இது மாதிரி நம்மளுக்கு பாஸ் கிடைக்குமா? போனாலும் பயந்து பயந்து போகணும். நம்ம சுந்தரருடைய பாடலை பாடிக்கிட்டு போனால் அந்த தேவகணங்கள் இணங்கி அப்படி அன்பாக இருக்குமா. சீர் ஊர் தரு தேவகணங்களோடும் இணங்கி சிவலோகம் அது எய்துவரே. எவ்வளோ ஒரு அருமையான பாடல் பாருங்க. இந்த அகத்து அடிமை செய்யும் அந்தணன் தான் அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான். அந்த ஊரே பஞ்சத்தினால ரொம்ப கஷ்டமாக போச்சு. இருந்தும் அந்த ஊரில் ஒருத்தர், எங்கள் அப்பா என்ன கஷ்டப்படுவார், அவரை விட்டுட்டு நான் போக மாட்டேன்னு தினம் அந்த தண்ணியை தூக்கின்னு வர்றது கூட அவரால் முடியல. அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான். மிக தளவு எய்தி குடத்தையும் முடிமேல் விழுந்துட்டு நடுங்குதலும். அவர் தலைமையிலேயே போட்டு விழுந்துட்ட உடனே அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, நான் உனக்கு தினம் இந்த வறுமை போகிற வரையும், இந்த இது தீர்ற வரையும் உனக்கு தினம் படிக்காசு வைக்கிறேன், நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்ட்டு அவருக்கு சொல்கிறார். எவ்வளோ ஒரு எங்கள் அப்பனுக்கு இப்போ எவ்வளோ ஒரு கரிசனம் பார்த்தியா? அதுதான் சொல்கிறது. ஐயையோ எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, நான் இனிமேல் பட்டு அவரை கும்பிடவே மாட்டேன், சிவபெருமானை கும்பிட்டா எனக்கு கஷ்டம்தான் வருது, அதெல்லாம் கிடையாது. பார்க்குறாரு, பூனி வரியா இல்லை இந்த ஒரே நேரத்துக்கே ஓடி போறியா, இது நிற்கிறதா இல்லை நிற்காதா அப்படின்ட்டு பார்க்குறாரு. நம்ம எல்லா ஆடி பேய் காத்துக்கும் உன் திருவடியை நான் விட மாட்டேன். எந்த பேய் காத்து நம்மளை என்ன பண்ணோம், அவனுடைய திருவடியை பற்றிட்ட பிறகு எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டாம். அந்த அருமையாக அப்படி சொல்லி அவருக்கு தினம் படிக்காசு கொடுக்குறாரு. வகுத்து அவனுக்கும் நித்தல் படியும் வரும் என்று ஒரு காசினை நின்ற நன்றி புகழ்த்துணை கை புகழ் செய்து
உகந்தீர் பொழிலார் திருப்புத்தூர் புனித நீரே. அப்படி அவ்வளோ அருமையாக அவருடைய பெருமையை எடுத்து உரைக்கிறார். அவரோட பெருமையை பேச நம்மளுக்கு ஒரு நாள் போதாது, ஒரு ஜென்மம் போதாது. எத்தனை இதையும் பேசுறதுக்கு என்னையும் ஒரு இதுவாக ஆக்கி வச்சுருக்கிறாருன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம். எனக்கு ராவும் பாவலும் அவர் புகழையே கனவுல கூட நான் இந்த மாதிரி பேசுகிற மாதிரியே பேசின்னு கிடக்குறேன். தூக்கம் வர மாட்டேன்து. அவருடைய பெருமையை பேச 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 ராவும் தெரியல பகலும் தெரியல. எனக்கு ராத்திரியெல்லாம் பேசிக்கின்னு நைட்டு 2 மணிக்கு தூங்குறேன். புக்கு வச்சுன்னு படிக்கிற மாதிரியே பேசின்னு கிடக்குறேன். அந்த மாதிரி பழிக்கும் பெருந்தக்கன் எச்சம் அழிய பகலோன் முதலா பல தேவரையும். அந்த தக்கன் பண்ண அக்குறும்பு தெரியுமில்ல, அவனை எச்சம் அழிய பகலோன் சூரியனும் கூட சேர்ந்து பல தேவரையும் தெளித்திட்டு அவர் அங்கம் சிதைத்தருளும் செய்கை என்ன கொலோ. என்ன சொல்கிறது உங்களுடைய பெருமையை? அவனுடைய அங்கத்தை சிதைச்சிட்டிங்க. மைகொள் செம்மிடச்சீர் விழிக்கும் தழைப்பீலியோடு ஏலம் உந்தி விளங்கும் மணிமுத்தோடு பொன் வரன்றி அழிக்கும் புனல் சேர் அரிசில் தென்கரை அழகா திருப்புத்தூர் அழகினீரே. அந்த ஊரோட அழகு அப்படி சொல்கிறாரு, அப்படி வர்ணிக்கிறாரு. எவ்வளோ ஒரு பெருமை. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடலை கேட்கறதுக்கு அப்படி அப்பா தவம் இருந்தார். நீ பாடினா மட்டும் போகிறோம், நீ பாடினா மட்டும் போகிறோம், நான் அதை கேட்குறேன் அப்படின்னு பாடுறதுக்காகவே வந்தவர் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார். அவருடைய பாட்டை கொண்டு போய் பாடினோம்னா யாரும் அவர்கிட்ட பணம் பெற்றவங்க பொன் பொருள் பெற்றவங்க அவ்வளோவா கிடையாது. ஞானசம்பந்த பெருமான் கேட்காமையே எல்லாத்தையும் வாங்கினார். நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் எங்கெல்லாம் வேணுமோ, எனக்கு இது மாதிரி அன்னம் பாலிக்கணும், எனக்கு கொடுங்க, பணம் கொடுங்க, நான் இங்கே எனக்கு யாரையும் தெரியாது, நீங்கள் எனக்கு கொடுக்கணும், என்ன நீங்கள் தான் என்னுடைய நண்பன். அவர் தான் சொல்லுவார், சிவபெருமான் சொல்லுவார், சுந்தரர் நம்மவர் நம்மளுடைய நண்பர் அப்படின்வார். ஆனால் சிவபெருமான் சுந்தரர் என்ன சொல்வார், எனக்கு இங்கே யாரையும் தெரியாது, உங்களை தான் தெரியும், நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்வார். அந்த மாதிரி என்ன இடத்த போன இடத்த வந்த இடத்தெல்லாம் கேட்டு வாங்கினவர். அவருடைய பாடலை பாடினா நம்மளுக்கும் எந்த குறையும் இருக்காது. இப்படி ஒரு அழகான பாடலை நம்மளுக்காக கொடுத்துருக்காரு. இந்த பதிகத்தை 7ஆம் திருமுறையை அனைவரும் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க. இதில் அன்றாடம் ஒரு பாடலை பாடுங்க. 7ஆம் திருமுறை என்னாண்ட இல்லை, கூகுளில் போங்க, சைவம்ங்கிற ஆப்பை எடுங்க, அதில் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நல்ல தூய தமிழில் புரியும்படி போட்டு வச்சுருக்காங்க. பாடி இறைவனுடைய திருவருளை பெறுங்க. நான் பாடுறதை கேட்குறேன், நீ பாடுறதை கேட்குறேன், நான் பாடுறதை கேளுங்க, கேட்கணும், நாமும் பாடணும். பாடுறதை பார்த்த உடனே நானும் படிக்கணும். நீங்கள் படிங்க. உங்களுக்கு ராகமாக பாடலைன்னு அவர் கேட்கல, நம்மளுடைய குரல் அவர் காதில் போய் ஒலிக்கணும். நான் ஏற்கனவே சொல்கிறது தான், 1000 பேர் இருக்குது, எல்லாம் பார்க்குறோம், எல்லாம் கேட்குறோம். ஒரு கரண்டி நானே கேட்டால் 2 கரண்டி, உங்களுக்கு 2 கரண்டி வேணுமா 1 கரண்டி வேணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பாடுறதை கேளுங்க, நீங்களும் படிக்க முயற்சி பண்ணுங்க. எனக்கு படிக்க தான் தெரியும், படிங்க. இறைவன் உன்னை இப்படி தான் இருக்கணுன்றதெல்லாம் கேட்கல, உங்கள் குரலையும் அவர் காதுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். அருமையான இந்த தமிழ் தேவாரம் படிச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற தரித்திர நிலையெல்லாம் போயிடும். தேவாரம் படிக்கிறவங்க வீட்டில் இல்லைன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அம்மா அப்பா எல்லாம் குடும்பத்தோடு அன்னபூரணி வந்து வாசம் செய்வாள். ஆகையினால தேவாரம் திருவாசகம் இப்படி எல்லாம் படிங்க. திருப்புகழ் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணும்னு திருப்புகழ் பாடுங்க. இதையெல்லாம் பாடி இறைவனுடைய பெருமைக்கு ஆளாகுங்க, அவருடைய அன்புக்கு பாத்திரமாக ஆகுங்க. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி.